அந்த ரஜினி அம்மா என்ன சொல்லுதுன்னா, நான் ஒடிச்சிருவேன். நானா தானே ஒடிச்சு எப்படி ஒடிப்பேன்? சர்வநாசம் சர்வநாசம். இந்த சாமுண்டி மலாய்க்க சர்வநாசம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. அந்த ரஜினி அம்மா என்ன சொல்லுதுன்னா, இவன் 10 மாசம் எப்படி இவன் இங்க காசில இருந்தானே எப்படி புள்ள பத்தியம் எப்படி இது பண்ணனே அவங்க இந்த பேசுற இந்த திருநங்கை வயசுக்கு அவன் என்ன ஒரு பேரனா இருப்பானா? அப்ப ஒரு பேரனுக்கு புத்திமதி நீ எப்படி சொல்லணும்? இவங்க ஒரே வார்த்தை நான் ஒடிச்சிருவேன். நானா தானே ஒடிச்சு எப்படி ஒடிப்பேன்? இல்ல என்ன ஒடிக்கிறதுன்னா அது என்னன்னு தெரியல. நான் ஆரம்பத்துல மீன் வித்தேன், கீரை வித்தேன், காய் வித்தேன், 50 ரூபாய்க்கு குப்பையை கூட்டியாளுனே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் எங்க இருந்து இவ்வளவு நகை? ஒரு படிச்சுக்கிட்டு ஒரு பேர வயசுல இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம ஏன் பையனை ஒரு அகோரியா இருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டியா 3 புள்ள பத்திட்டியா அந்த வீட்டுல வாழ்றியானா நீங்க கேளுங்க. அவனுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. என் மருமக வந்து ஆடை விட்டு சம்பாதிக்கிறான், கூத்தாடி இந்த மாதிரி இப்படி பொய் சொல்லி வந்தா அந்த வீட்டுல 3 சாவு விழுந்துரும். அப்ப அந்த அம்மா ஏதோ காலேஜ்ல ஒரு கிரிக்கெட் என்னமோ டென்னிஸ் என்னமோ விளையாண்டுக்கிட்டு இருந்த ஒரு பையனை போய் பார்த்தாங்களாமா. அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா. அப்புறம் வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் கிலோ கணக்குல நகை போட்டுட்டாங்களாமா. அந்த நகையெல்லாம் அவங்க சம்பாரிச்சு வாங்கினது இல்லையாமா. இப்படி வர்றவங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணுவாங்களாமா. இப்படின்னு என்னென்ன இதெல்லாம் எதை வச்சு சொல்றது? சர்வநாசம் சர்வநாசம். இந்த சாமுண்டி மலாய்க்க சர்வநாசம். அவங்க வந்து கிளப்புக்கு போனாங்களா, மாடலிங் பண்ணாங்களா, அவங்க என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணாங்களா, அவங்கள தட்டி எழுப்பி இந்த அம்மா கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு அருள் கொடுத்து நீ நல்லதவே பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க வச்சுட்டாங்க. இவன் வந்து கூத்தாடி, இவன் கூத்தாடிக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடாதான். இப்படி கேள்வி கேட்டு இப்படி திட்டி இந்த மாதிரி பண்ணியே இப்ப அவனை எவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கூட டாக் ஆஃப் த டவுன் வைரல் அகோரி கலையரசன் இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, முதல் முறையா அவங்க தாயாரும் இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். முதல் முறையா இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கெடுத்துக்கிறீங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, கலையரசனும் பேசியிருக்காரு நிறைய விஷயங்கள். கலையரசன் பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுக்க இந்த பேச்சு எந்த அளவுக்கு பரவலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு தாயாரா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குமா? எனக்கு என் பையனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் ஆன்மீகத்துல இருப்பான். அதெல்லாம் அவன் வளர்ச்சி, அவன் இந்த கலைத்துறையில படிப்புல மற்ற எல்லாத்துலயுமே வந்து அவன் வரும்போது எனக்கு பெருமையா இருந்துச்சு. இப்போவும் இது எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அவன் இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன், அதுல போறேன் அப்படின் போது எங்களுக்கு இதுல சந்தோஷம்தான். ஏன்னா நாங்களும் அந்த சாமி பக்திலேயே அதுல இருந்தான். அவன் சிறுசுல இருந்தே வளர்ந்ததுனாலையும் இவன் பிறந்ததே வந்து காளி வரத்தலன்னு சொல்லிதான் வெறும் வயத்துல எனக்கு பேர் கொடுத்தாங்க. அந்த கோயில்ல தான் கொடுத்தாங்க. ஒரு 105 வயசுல ஒரு பெரியவர் சொன்னாரு, இது இப்ப வந்து உங்களுக்கு பையன்மா, 3 பிள்ளைக்கு அப்புறம் உங்களுக்கு பையன். ஆனா அந்த பையன் பிறந்துச்சு அப்படின்னா இது உங்க பேச்சா கேட்காது. அப்பவே சொன்னாரு, இது நாட்டுக்காக அந்த அதுக்கு இதுக்குன்னு பெரிய அந்த மாதிரி போயிடுவாரு அப்படின்னு தான் அப்பவே சொல்லுவாங்க. பிறக்கும் போது வந்து நாங்க திருப்பூர்ல இருந்தோம், அங்க இருந்தோம். ஆனா சொந்த ஊர் வந்து போடி மீனாட்சிபுரம். பையன் வந்து போடியில ஹாஸ்டல்ல படிச்சுக்கிட்டு இருந்தியான். இப்ப இதை சொன்னது இவன் எதுல அந்த ஆன்மீகத்துல போனது இப்படி அங்க ஒருத்தர் சொன்னாரு. அப்படின்னா சரி, நான் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் நான் அந்த பையனா இருந்தா பெத்துக்கிறேங்கன்னு சொன்னா. அப்ப நான் சின்ன வயசு 19 வயசு, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வளர்ந்து வந்தது எல்லாமே இப்படியே தான். எங்க அம்மா சாமி ஆடுவாங்க, எங்க இதுல எல்லாருமே அந்த குறி சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு மந்திரிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதை பார்த்து அவனுக்கு அது ஆர்வம். அதனால நான் அதை பெருசாவே பண்ணல. இப்பவும் இதை பண்றேன் அப்படின்னா அவன் வேற எந்த இது தீவிரவாத செயல் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது மக்களுக்கு எல்லாம் பாதிப்புனா எப்படி இதை நான் ஏத்துக்க முடியும்? அவனை சிறுசுல இருந்தே நான் பார்த்திருக்கேன். அதனால சரி செய்டா அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதனால இவங்க பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. தேவையில்லாம பேசுறாங்க. இப்போ கலையரசனை தாண்டி கூட அவங்களுடைய மனைவி, அதாவது உங்களுடைய மருமகளை வந்து சில பேர் விமர்சனம் பண்றாங்க, பேசுறாங்க அப்படின்றது பார்க்குறோம். ஏன்னா ஏற்கனவே அவங்க நம்ம ஒரு பேட்டியில் பேசும்போது இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு அதுங்கப்பட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இப்போ அதை மையப்படுத்தி கூட நிறைய பேர் பேசுகிறாங்கும் போது எப்படி இருக்கு உங்களுக்கு? என் மருமகளை பத்தி மத்தவங்க பேசுறத பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் போறாங்க, வழிபோக்கா பேசி போறாங்க, நிறைய பேசுனாங்க. அவங்க எதனால அப்படி பேசுறாங்கன்னு அவங்களும் ஏன் பேசுறாங்க அப்படின்னு நான் பார்க்கும்போது என்னன்னா, இந்த சாமுண்டி மலாய்க்கா, ரஜினி அம்மா, இவங்க 2 பேரை வச்சு இவங்க வந்து பேசுறாங்க. இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் மருமக வந்து ஆடை விட்டு சம்பாதிக்கிறான், கூத்தாடி இந்த மாதிரி இப்படி பொய் சொல்லி வந்தா அந்த வீட்டுல 3 சாவு விழுந்துரும் அப்படின்னு இவங்க தேவையில்லாம இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அவங்க பேசுறாங்க. இவன் நாளை இந்த மாதிரி இருக்கிறேன், அந்த மாதிரி இருக்கேன், அது எப்படி நாங்க இத்தனை வருஷமா முடி வளர்த்து இருக்கிறோம். எந்த வீடியோலயுமே வந்து எந்த பேட்டியிலுமே வந்து என் பையன் வந்து நான் இது வளர்த்துனதுன்னு சொல்லவே இல்லை.
அதை மீண்டும் 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 அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை யாருமே காதுல வாங்கவே இல்லை. அதை பத்தி அவங்க எதுவுமே இல்லாம இதவே ஒரு இதா சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவனை நீங்க பேசுங்க. அவன் அகோரி அப்படின்னா சரி, அவன் அகோரி ஆகணும் அப்படின்னு, அகோரினா இப்படிதான் இருக்கணும்னு அந்த சாமுண்டி மலாய்க்கா சொல்றாங்களே, அப்ப நான் கேக்குறேன், அவங்களும் இப்ப அகோரின்னு சொல்றாங்க. நான் காசில இருந்ததே அந்த காளி சிலையை கொண்டு வந்து வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க 12 வருஷம் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு வந்து டீச்சர் எல்லாம் வாங்கிட்டு யாரு அப்படி இல்லாத அந்த மாதிரிதான் அவங்க வந்தாங்களான்னு நான் கேக்குறேன். அவங்க என்ன செய்யறாங்கன்றத எனக்கு தயவு செஞ்சு அவங்க அதை விளக்கணும். இவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றது உங்களோடது. அது எப்படி நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவனால முடியாதுன்றத நீங்க எப்படி சொல்ல முடியும்? அப்ப உங்களால என்ன முடியும்ன்றது நாங்க எப்படி நம்ப முடியும்? நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபீல்டுல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? அத எல்லாத்தையும் விட நான் என்ன சொல்றேன்னா, இவங்க வயசுக்கு, இவங்க இந்த பேசுற இந்த திருநங்கை வயசுக்கு அவன் என்ன ஒரு பேரனா இருப்பானா? அப்ப ஒரு பேரனுக்கு புத்திமதி நீ எப்படி சொல்லணும்? அப்ப இவங்க வாயில பூரா என்ன வருது? சர்வநாசம் சர்வநாசம். இந்த சாமுண்டி மலாய்க்கா சர்வநாசம். அவங்க வந்து என்ன கிளப்புக்கு போனாங்களா, மாடலிங் பண்ணாங்களா, அவங்க என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணாங்களா, எப்படி எப்படியோ இருந்தாங்களாம். அவங்கள தட்டி எழுப்பி இந்த அம்மா கூட்டிட்டு வந்து இவங்களுக்கு அருள் கொடுத்து நீ நல்லதவே பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க வச்சுட்டாங்க. இவன் வந்து கூத்தாடி, இவன் கூத்தாடிக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியக்கூடாதான். இவங்க ஒரே வார்த்தை, நான் ஒடிச்சிருவேன். நானா தானே ஒடிச்சு எப்படி ஒடிப்பேன்? இல்ல என்ன ஒடிக்கிறதுன்னா அது என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த காசியில கிடக்கிற எலும்பை எடுத்து ஒடிச்சிருவேன்ற மாதிரி அது எனக்கு தெரியல. அந்த அம்மா அப்படி பேசுது. அதுக்கப்புறம் அந்த ரஜினி அம்மா என்ன சொல்லுதுன்னா, இவன் 10 மாசம் எப்படி இவன் இங்க காசில இருந்தானே எப்படி புள்ள பத்தியம் எப்படி இது பண்ணனே அப்படின்னா, அவன் காசிலேயே 1.5 வருஷமா நான் இருந்தேன்னு எந்த வீடியோலையும் சொல்லவே இல்லை. அவன் அப்பப்ப போவியான். ஏன்னா இவன் காசிக்கு போறேன்றது அவளுக்கு தான், என் மருமகளுக்கு தான் தெரியும். அப்ப அந்த அம்மா ஏதோ காலேஜ்ல ஒரு கிரிக்கெட் என்னமோ டென்னிஸ் என்னமோ விளையாண்டுகிட்டு இருந்த ஒரு பையனை போய் பார்த்தாங்களாமா. அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமா. மாமியா போனா வகை வகையா அப்படி சமைச்சு வச்சிருப்பாங்களாமா. அப்புறம் வீட்டுக்காருக்கும் இவங்களுக்கும் கிலோ கணக்குல நகை போட்டுக்காங்களாமா. அந்த நகையெல்லாம் அவங்க சம்பாரிச்சு வாங்கினது இல்லையாமா. இப்படி வர்றவங்க எல்லாருமே கிஃப்ட் பண்ணுவாங்களாமா. இந்த கழுத்தோடு, வைர நெக்லஸ், வீட்டுக்காருக்கு பிஸ்கட்லயே எங்களுக்குள்ள ஏதோ பேரெல்லாம் போட்டு, அவர் முஸ்லீம் போல, அந்த பேரெல்லாம் போட்டு இந்த மாதிரி இப்படி இவங்க வர்றவங்க கொடுத்ததுதான் நம்ம. ஆனா அவங்க உட்காந்து குறி சொல்ற இடத்துல ஒரு ஃபேன் இல்லையாமா, உட்கார முடியாதாமா. 3 காருக்கு டிவி கட்ட முடியலையாமா. இங்கிட்டு வீட்டுக்கு கடை கட்ட முடியலையாமா. இப்படின்னு என்னென்ன இதெல்லாம் எதங்க வச்சு சொல்றது? நான் ஆரம்பத்துல மீன் வித்தேன், கீரை வித்தேன், காய் வித்தேன், 50 ரூபாய்க்கு குப்பையை கூட்டி அள்ளுனே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்புறம் எங்க இருந்து இவ்வளவு நகை வந்துச்சு நான் கேட்கிறேன். ஒரு படிச்சுக்கிட்டு ஒரு பேர வயசுல இருக்கிற ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்ததும் இல்லாம, என் பையனை ஒரு குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. இவன் வந்து அகோரியா போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஒரு அகோரியா இருந்து வந்து கல்யாணம் பண்ணிட்டியா, 3 புள்ள பெத்துட்டியா, அந்த வீட்டுல வாழ்றியானா நீங்க கேளுங்க. அவனுக்கு இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அவன் அதை தேடி அவன் போயிருக்கிறியான். அப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேருமே இவனை வந்து நிறைய பேசி 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 பேசியே இவனை வளர்த்து விட்டுட்டாங்க. இப்ப இவனை வளர்த்து விட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நிறைய அந்த கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது, நீ என்ன ஓகேயா, நீ என்ன இது பண்ற, நீ என்ன பெரியதா, இப்ப கலையரசனையும் பேசுற அப்படின்ற மாதிரி அது வரும்போது இவனை வளர்த்துன்னு சொல்லிட்டு அவங்களே மேல ஊத்திக்கிட்டாங்க, அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. அது ஒண்ணு. இத பார்த்துட்டு பிரகாவ என் மருமகளை எதுக்குறாங்க, என் பேர பிள்ளைகளை எதுக்குறாங்க. நான் கேக்குறேன், அந்த குழந்தை பெத்துக்கிறது அது வளர்த்துறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், அது அவங்களுக்கு தெரியாதா? புள்ள பெத்து 10 நாள் கூட ஆகல, என் பிள்ளைக்கு ஏன் சாவு விடுறீங்கன்னு என் மருமக பேசுனது சொல்லல. ஆனா குறிப்பா வந்து ஒருத்தர் சித்தப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார், நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலான்னு ஒருத்தர் பார்த்தேன். அண்ணனுடைய பையன் தான் கலையரசன் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அதே போல பொன்னையா வாத்தியார் பேரன், பொன்னையா வாத்தியார்ன்றது உங்க தாத்தா, அப்பாவோட அப்பா. அவருதான் அந்த கலைகள் எல்லாம் கத்து கொடுக்கறது. அவரும் கலைத்துறையில இருக்கிறவர் தான். பாடுவாரு, அடிச்சுட்டு பாட்டு பாடுவாரு, நடிப்பாரு. அப்போ அந்த பாலான்றவர் உங்களுக்கு சித்தப்பா யாருமே தெரியாது. எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் இத பார்த்த உடனே இது யாரு எப்படின்னு எனக்கே இதாயிடுச்சு. ஏன்னா நானும் பார்த்தது இல்ல, என் பிள்ளைகளையும் பார்த்தது இல்ல. எப்படி எனக்கு சித்தப்பா 2 பேர் இருக்காங்க, சசிகுமார், ராம்குமார்னு சொல்லிட்டு. அவங்கதான் எங்க அப்பா கூட பிறந்தவங்க, அவங்கதான் எங்க சித்தப்பா. அவங்களும் எனக்கு தெரியும், பாத்திருக்கேன். அதுலயே ஒரு உறவு முறை சொன்னார், நீங்க பாத்திருப்பீங்க. எந்த முறையில நான் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் விசாரிச்சேன். அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு யாரு என்னன்னு எனக்கு புரியல. ஆனா அதுக்கப்புறம் நான் உடனே கால் பண்றேன். இப்ப என் குழந்தை இவங்க சித்தப்பா இருக்காருல, உண்மையான சித்தப்பா இருக்காருல, அந்த பையனுக்கு வந்து நான் போன் பண்றேன். சசி இது யாரு சசி, இந்த இப்படி சின்ன முன்னூர்னு சொல்றாங்க,
என் பேரை சொல்றாங்க, உங்க அப்பா பேரை சொல்றாங்களே, இது யாரு என்ன அப்படின்னு நான் கேட்டப்ப, ஐயோ அவன் மதினி அவனை அடிக்கிறேன் காலை உடைக்கிறேன் அவனுக்கு கோபம். உங்களுக்கு உறவு முறை தானே? உறவு முறை தான். ஆனா எங்களுக்கு அதை பத்தி எதுனே தெரியாது. விசாரிச்சதுல அவர் உறவு முறை. அவர் என்ன செஞ்சிருக்கணும், இவ்வளவு நாள் ஒண்ணு எனக்கு கல்யாணம் காட்சி இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு ஏதோ ஒரு இதுல பாத்துருக்கணும் வச்சிருக்கணும், இல்ல கலையே இவங்க எல்லாம் இன்னைக்கு இவ்வளவு ஆத்திரப்படுறாங்க. நான் பிறந்து நான் பார்த்ததே இல்ல. யார் நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தது. ஒரு எமர்ஜென்சின்னு கால் பண்ணா கூட அவன் எடுக்க மாட்டான். எத்தனை தடவை யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியாதவங்க எப்படிங்க எடுக்க முடியும்? அவனுக்கு விடுங்க, எனக்கு தெரியணும்ல, எனக்கு யாருன்னாவது அவங்க தெரியணும்ல. எனக்கே தெரியாது அவங்கள பத்தி. ஆனா அவர் நிறைய விவரங்கள் சொல்றாருங்களேமா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சந்தனமாரின்றதை விட குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோட்டூர்ல ஒரு குலதெய்வம் குலசாமி, சந்தனமாரி குலசாமி கிடையாது அப்படின்றாரு. நீங்க வைகாசி திருவிழாக்கு தான் அங்க போவீங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அவர் அடிக்கடி தெரியும் ப்ரோ, வருஷத்துக்கு ஒரு தடவை தான். இது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா சந்தனமாரிங்களுக்கு நான் வருஷத்துல ஒரு நாள் தான். அவர் என்ன சொல்றாரு, சந்தனமாரி கோயிலே இல்ல, நாங்க எங்க சாமி குலதெய்வம் கும்பிடும் போது வருஷத்துல ஒரு நாள் தான். எனக்கு வருஷம் பூரா பூட்டி வச்சுட்டு அது எப்படிங்க கோயில் ஆயிரும்? வருஷத்துல ஒரு நாள் தான் நாங்க குறி சொல்லுவோம் அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. இது சாத்தியமா? இது நமக்கு யாருன்னு தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்துட்டு அவர் யாருன்றத கணிச்சு என்னால சொல்லிட முடியும். அந்த அளவுக்கு எனக்கு தெரியும். ஆனா அவரு ஒரு இந்த மாதிரி சாமியடி குறி சொல்லி ஏன் பேசியிருக்காருன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தெரியுது. அவரு இந்த மாதிரி சாமியாடி குறி சொல்லிட்டு இருக்க ஒரு ஆளு சடனா என்னுடைய வளர்ச்சி மத்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அதுதான். ஆனா எனக்கு என்னன்னா வளர்ச்சி அப்படின்னா வளர்றத பாத்துருக்கணும்ல, கூட இருந்து ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. எங்க அண்ணன் பையனாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீ வாங்கி கொடுத்துருந்தா கூட சரி அவனுக்கு உரிமை இருக்கு பேசட்டும்னு நான் விட்டுருப்பேன். யாருன்னே தெரியல, பார்த்ததே இல்லைங்கிறேன். அப்புறம் எனக்கு சித்தப்பா பெரியப்பா யாருன்னே சொன்ன மாதிரி அந்த கீழே நிறைய அந்த கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்ப நீங்க நீங்களும் குறி சொல்றீங்கன்னா அதனால அவர் வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறீங்களா, அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்துச்சு. ஆனாலும் நீங்க சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் குறி சொல்றேன்னு சொல்றாரு. எங்க அந்த கோயிலுக்குள்ளே அவர் விடமாட்டாங்க. சொந்தமா விசாரிச்சு வச்சு பார்க்கும்போது அவர் அவருக்கு ஒய்ஃப் கொண்டாடி கல்யாணம் பண்ணி ஒய்ஃபும் மூலியமா குழந்தைய மூலியமா அதான் கேட்டேன். இப்ப கலைய பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தகுதி இருந்திருக்கணும். இவ்வளவு பகிரங்கமா சரி சித்தப்பான்னு பேசுறது கூட அது ஏதோ ஒண்ணு விட்டாரு நம்ம சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பங்காளிகளை ஏதோ ஒரு முறையில பேசிட்டாரு, அதை கூட மன்னிச்சலாம் வச்சுக்கோங்க. அப்ப அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும்ல, அவர் யாரு, எவர் இந்த அளவுக்கு பேசுறாரு, இவ்வளவு மன உளைச்சலா இருக்காரு அப்படின்னா அது யாரு, என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தா அவருக்கு ஒய்ஃபே இல்லையாமா. அதுக்கப்புறம் அவர் வேற கல்யாணமும் பண்ணலையாமா. அந்த கோயிலுக்குள்ளேயே அவரை விட மாட்டாங்களாமா. இவர் தேவையில்லாம இவர் தேடுறாரு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சவால் எல்லாம் விட்டாரு, இந்த சோழி எல்லாம் உருட்டுற 2ன்னா என்ன 6ன்னா என்ன 12 என்னங்க பள்ளிக்கூடத்து கணக்கு கொண்டு இங்க நடத்தி என்ன சோழியை வச்சு என்ன பண்ணிடுவாராமா இவரு? இல்ல அதான் அது உருட்டுற என்ன கணக்கு, அது ஏதாவது கணக்கு இருக்கா? பயங்கரமா இந்த உருட்டத்தை அவர் அந்த உருட்டுன்னு சொல்லிருப்பாரு நான் நினைக்கிறேன். சொல்லும்போது ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். என்ன கேக்குறேன், எதுக்கு உங்களை மொழி மறைச்சு கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணிவிட்டீங்க, என் கூட இருந்த மாதிரி ஏதாவது ஃபுட் நீங்க தான் அண்ணன் மகனாச்சு, அதனால என்ன உங்க அண்ணன் மகன் இப்படி பண்றாங்க? நான் என்ன சொல்றேன் தெரியுமா தம்பி, நான் என்ன சொல்றேன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் சித்தப்பா ரத்த சொந்தம் அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளவு அவமானமா இருக்குன்னா நான் சொல்றேன் உனக்கு அந்த அப்படி இருக்க கூடாதுங்க. அவமானத்தோட வாழ முடியாது. தயவு செஞ்சு நான் யாரா இருந்தாலும் சொல்றேன், பொதுவாவே எல்லாத்துக்குமே சொல்றேன், அந்த அவமானம் தாங்க முடியலன்னா நீ ஏன் நடமாடுற? அது எப்படிங்க யார் எவர் என்னன்னு தெரியாம நீ விசாம இஷ்டத்துக்கு நீ பேசிக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு அண்ணன் மேல அக்கறை இருக்கிறவன் நீ நேரா அவன் எங்க இருக்கேன்னு அவனை தேடணும். அவனே காசிலேயே அங்கேயே போய் பரந்தேசியாவே என்கிட்ட போயிட்டேன்னாலும் அவன் குடும்பம் இருக்குல்ல, அவனை பெத்தவன் நான் இருக்கேன்ல, இப்பயாவது நீ தேடி ஏன் மதனி இப்படி விட்டீங்க, ஏமா அப்படி மருமகளை எப்படி விட்டுட்ட, வேண்டாமா நம்ம அவனை மீட்கணுமா நம்ம அப்படின்னு நீ போராடி இருக்கலாம்ல. அவனை தானே நீ பார்க்கணும். நீ ஏன் கேமரா பார்த்துட்டு அப்படி இப்படி தாட் பூட் அப்படின்னா நீ இருக்காதன்றேன், இல்ல நானே உனக்கு பணம் அனுப்பிச்சு விடுறேன்றேன். அப்ப இதுல இருந்தே தெரியலையாங்க அவங்க இத்தனை வருஷமா நாங்க யாருமே கண்ணுல பாக்காத ஒரு ஆளு இன்னைக்கு இவ்வளவு ஆதங்கமா நீ பேசுற அப்படின்னா. எங்க ஒரிஜினல் எங்க சித்தா, இது டூப்ளிகேட் சித்தா, ஒரிஜினல் சித்தா என்ன நாங்க டூப்ளிகேட் சித்தா. ஆமா இது ஒரிஜினல் சித்தப்பா பேசி இருந்தா கூட நாங்கெல்லாம் ஏத்திருப்போம். சரி, அப்போ ஒரிஜினல் சித்தப்பா என்ன பேசுறான்னு கேட்கல. என்ன அவரு சொல்லும் போது எங்க கெப்பாசிட்டியே குறைஞ்சிருச்சு, ஊர்ல யாரும் மதிக்கிறது இல்ல, அது இவரை பேசுனீங்கன்னா தானே தெரியும். சசி அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் சார்.
ஆனா அது இப்போ என்ன கேட்டுட்டு இருந்தோம்னா, இப்போ கலையும் இங்கதான் இருக்காரு, அவங்களுடைய அம்மாவும் உட்கார்ந்து இருக்காங்க. சமீபத்துல சித்தப்பான்னு சொல்லி ஒருத்தர் பாலான்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தார், நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நானே போன் பண்ணேன். இப்ப சித்தப்பாட்ட அவர் சித்தப்பா அவனுக்கு 2 பேர் தான் இருக்கு, நானு எங்க அன்னைக்காரு. உங்க பேருங்க? என் பேர் சசிகுமார் சார். இன்னொருத்தருங்க ராம்குமார். பாலான்றது எங்க சித்தப்பாட்டா அவனுக்கு சொந்தம். சித்தப்பாட்டா அவனுக்கு 2 பேர், நாங்க மட்டும்தான். இல்ல சொந்தம்னா என்ன முறையில சொந்தம்? ஏன்னா அவர் ஆதங்கப்பட்டு பேசியிருந்தாரு, எங்களுக்கு அவமானமா இருக்கு, ஊர்ல தலை காட்ட முடியல சார். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி பேசும்போது நாங்க தான் பேசுறேன். அவனோட ஒரிஜினல் சித்தப்பாவே நாங்கதான். நானு எங்க அன்னைக்கு இருந்தேன். அவன் பேசினால நான் சண்டைதான் போடுவேன். இப்ப இவங்க சம்பந்தம் இல்லாம இவர் பேட்டி கொடுத்தது தப்பு சார். அதுல இன்னொன்னு என்னன்னா, சந்திரமாரிய கோவிலே இல்லைன்றாப்ல. சந்திரமாரிய கோவிலோட பூசாரிய இவங்க, ஆனா இவனே டிக்டாக் அது பண்றது மயம் கூட பேசாம இருந்தேன். ஆனா இவனுக்கு சித்தப்பா நான் இன்னொருத்த எங்க அன்னைக்காரர் இருக்கா, அவன் சித்தப்பா. அவர் சித்தப்பாண்டா சொந்த முறையில சித்தப்பான்னு வருவாங்க, அந்த சித்தப்பா. இப்ப அவர் ஒரு விஷயம் சொல்றாரு, கலையை ஊர்ல மதிக்கலாம் மாட்டாங்க, அவரு வந்தா அந்த மரியாதை அப்படின்றதெல்லாம் இருக்காது, இப்ப அவர் அகோரியா மாறினதுனால எங்களுக்கு அவமானமா இருக்காரு அப்படின்னு. உண்மையாவே ஊர்ல என்ன நிலவரமா இருக்கு? சொந்தக்காரங்க மத்தியில கலைக்கு என்ன பேர் இருக்கு? சார் நான் என்ன சொல்றேன், அகோரியா எங்களுக்கு சகாட்டமாத்தே இருக்கு. சரி, அவன் அகோரியா மாறிட்டா. ஏன்னா அவன் திறமை இல்லாம இல்ல, 52 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கா, அவன் இது பண்ணிருக்கா, அவர் சம்பாதிக்க தெரியாம இல்ல. இது உண்மையிலேயே கடவுள் கொடுத்த சக்தியா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அவன் அகோரியா மாற்றியாரு. அவன் சொல்றப்ப எங்களுக்கு முதல் வருத்தப்பட்டது நாங்க தான் வருத்தப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு பிள்ளைதானே. இதனால அவர் பேரு கெட்டு போயிருச்சு ஊர்ல, எங்கனால தலை காட்ட முடியலன்னு அவர் சொல்றாரு. நிறைய பேர் அவன் நம்பரை கேட்டு தொந்தரவு பண்றாங்க. எதுக்கு? அவன் நம்பரை கொடுங்க பேசணும்டா. அவன் அவன் சொன்னது மாதிரி அகோரியா ஆயிட்டியா. அது அகோரியானாலும் ஏதாவது நமக்கு அவன் பிள்ளை. அவன் அவரை நம்பரை கொடுங்க பேசணும், கலையிட்ட பேசணும்னு நம்பரை கேட்டாங்க. இல்லைங்க ஏன் நம்பரை எடுக்க மாட்டாங்க, நம்பரே இல்ல அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு என்னவே இங்க போன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவன் நம்பரை கொடுக்கட்டா, அவன் கேட்கறேன், என்னோட குறைய சொல்ல அப்படி கேட்கிறாங்க. ஆனா இப்ப இன்னைக்கும் கலை ஊருக்கு வந்தாருன்னா ஒரு மரியாதை இருக்கு சார். ஊருக்கு வந்தா மரியாதை இருக்கு சார். இப்போ இதுல குறிப்பா அந்த சித்தப்பான்னு சொல்லி ஒருத்தர் பேசியிருந்தாரு, அந்த சமயத்துல கடைசியா ஒரு போன், இதே மாதிரி ஒரு போன் கால் எடுத்து அவர் போன் பண்ணி ஒருத்தர் கிட்ட பேசுறாரு. அது உங்களுடைய அப்பா? அது எங்க அப்பா. உங்க அப்பா என்ன நினைக்கிறாரு இப்போ? என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ அவருக்கு அப்போ அவன் அந்த கிராமிய கலையில இருந்தப்பெல்லாம் அவன் பின்னாடியே ஓடுவாரு வைப்பாரு. இந்த செல்லவே தூக்கிட்டு தான் அப்பெல்லாம் எல்லா பக்கமும் அலைவாரு. என் பேரனை பாருங்க, என் பேரனை பாருங்க, அந்த டாக்டர் பட்டம் வாங்க, நாங்க கூப்பிடலனாலும் சென்னைக்குலாம் அவார்டு வாங்குறியா அப்படின்னா ஃபங்க்ஷன்னா வந்துருவாரு. அப்படியே அவர் அவ்வளவு கடுமையா பேசுறாரு. அவருமே ரொம்ப கோவப்பட்டு தான் அவரு சத்தம் போடுறாரு. அதெல்லாம் கிராமத்துல டீ கடையில 10 பேர் உட்காந்துட்டு பேசுவாங்க இல்லையா, அந்த 10 பேர் பேசியிருப்பாங்க. இது அவரால் தாங்க முடியாம ஒரு தாத்தான்னு நீங்க சொன்ன மாதிரி பாசம் இருக்குல்லையா, அவர் வாழ்ந்தா என்ன செத்தா என்னன்ற. அப்ப அதுதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இவர் சின்ன வயசுல எங்களையெல்லாம் விட்டுட்டாருன்னு சொல்றேன் இல்ல. நாங்களாம் அனாதாசில தான், நானும் எங்க அண்ணெல்லாம் அனாதாசில படிச்சோம். அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இன்ன வரைக்கும் இப்பவும் அங்கதான் இருக்காரு. இப்படி நாங்க ஏதாவது நல்லா பொழைக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சா வருவாரு, அப்படி ஒட்டிக்குவாரு. இப்ப இந்த டைம்ல இப்படி வந்த நேரத்துல இப்படி ஆயிட்டானே அப்படின்றனால அவர் ஈஸியா அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் அகோரி ஆக்டன்லாம் அவருக்கு தெரியும், நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு. ஓகே பண்றா, என்ன வேணா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மீடியால இந்த ட்ரோலிங்ல இந்த மாதிரி போலீஸ் அப்ப அதை கிராமத்துல உள்ளவங்க அதை பார்த்துட்டு அவர் கடையில போயிட்டு அவர்கிட்ட சொல்லும் போது அந்த மாதிரி அப்படி கிரியேட் அந்த மாதிரி, அதனால அவர் நானே கிராமத்துல இருந்து தானங்க வர்றேன். அப்ப அதுக்காக என்னைய பத்தி கேட்டா நான் எனக்கு பிள்ளையே இல்ல, நான் எப்படிங்க சொல்ல முடியும்? ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப தாத்தா ஒரு ஆதங்கத்துல பேசுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ உங்ககிட்ட பையனை பத்தி சொல்லியிருப்பாங்களே, இந்த மாதிரி பையன் பண்றாரு, நீங்க கேட்கலாம் இல்லையா அப்படின்னு, அந்த மாதிரி என்னெல்லாம் பேசியிருக்காங்க ஊர்ல? சொல்றேன் ஊர்ல எல்லாம் நிறைய பேசுவாங்க. ஏன் தேவி உமாங்க இப்படி நல்லா தானே இருந்தியா, ஏன் இப்படி ஆயிட்டியா, போகல, அது எங்களுக்கெல்லாம் சுத்தமாவே பிடிக்கல, அப்படி இப்படின்னு என்னை நிறைய பேர் கேட்பாங்க. நான் அது அவனோட பிறவி பையனு, உங்களுக்கு இதை பத்தி விளக்கம் சொன்னாலும் புரியாது, எனக்கு தான் தெரியும். அவன் சின்ன வயசுல இருந்தே அவன் காளி வரத்துல போறதுனால இப்ப அவன் அந்த காளி அழைச்சிக்கிச்சு, என்னை விட மாட்டேங்குது, நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் அதுதான் எனக்கு முக்கியம், எனக்கு சாமி தான் முக்கியம், குடும்பம் ஒரு கை, இது சாமி ஒரு கைன்னு நான் இருக்கிறேன். நீங்க ஏதாவது என்னை ஒரு சூழ்நிலைக்கு அந்த ஆத்தா ஒரு வேளை என்னை குடும்பம் கை விட்டுருச்சுன்னா
நான் 2 கையை எடுத்து கும்பிட்றதுக்கு தான் கை இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இப்படி கேள்வி கேட்டு கேட்டு இப்படி திட்டி திட்டி இந்த மாதிரி பண்ணி பண்ணியே இப்ப அவனை எவ்வளவு பெரிய ஆளாக்கி விட்டுட்டாங்க பாருங்களேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கை கூப்பணும், முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.